என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று ஏசாயா 60:1 நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம். நாம் எழும்ப வேண்டிய முதல் இடம் தோல்வியிலிருந்து எழும்ப வேண்டும். தோல்வி நமக்கு நிரந்தரம் இல்லை. எத்தனை முறை நீங்க தோற்றிருந்தாலும் அது ஒரு நாள் முடிவுக்கு வரும். ஆனால் தோல்வியிலே பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நேற்று நம்மோடு கூட பேசினார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52 அதிகாரத்தின் 2 தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இந்த சீயோனை முடக்கி வைத்திருக்கிறது சில தூசிகள். அந்த தூசியை ஒருவேளை இந்த சீயோன் பெரிய பாரத்தை போல, ஒரு பாறாங்கல்லை போல பார்க்கிறதுனாலே எழும்ப முடியாம போராடி இதுக்கு மேல எழும்ப முடியாதுன்ற நம்பிக்கையற்ற ஒரு நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சீயோனே தூசியை உதறிவிடு. இந்த தூசி தான் நிறைய நேரம் நம்மளை முடங்க பண்ணுது. நம்மளை ஒரு இடத்துல எழும்ப முடியாம நம்மளை தடுமாற செய்கிற காரியங்கள் ரொம்ப அற்பமான காரியம், ரொம்ப சாதாரண காரியம். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பெரிய பாரம் இதெல்லாம் நான் தள்ள முடியாது, அல்லது இதெல்லாம் தூக்கி எறிய முடியாது, அவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு சொல்லி மனதிலே ஒரு அரணை கட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க மேல இருக்கிறது ஒரு பாறாங்கல்லை போல நீங்க உணரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது ஒரு தூசி. தூசியை உதறினால் உன்னால் எழும்ப முடியும். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசியோடு போராடிட்டு இருக்கிறோம், ஆனால் அது உங்கள் பார்வைக்கு பெரிய பாரமாக இருக்கலாம், பெரிய பிரச்சனையா இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, பின்மாற்றத்திலிருந்து வெளியே வருவதற்கு உங்க மேல படிந்திருக்கிற தூசிகளை உதற வேண்டிய கட்டாயத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. உங்களால் அவிழ்க்க முடியும், உங்களால் அவைகளிலிருந்து வெளியே வர முடியும். எந்த ஒரு கட்டு, எந்த ஒரு நுகம் உங்கள் மேல் பூட்டப்பட்டிருந்தாலும் உங்களால் அவைகளை அவிழ்க்க முடியும் என்பதை மறந்துடாதீங்க. எத்தனை நாட்கள் அந்த நுகத்தையே பார்த்துட்டு நீங்க அழுதுகிட்டு இருக்க போறீங்க? எத்தனை நாட்கள் தூசியை பாரமாய் நினைத்து நீங்க உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற போறீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தூசியோடு நீங்கள் போராடிட்டு இருக்கிற வரைக்கும் பின்மாற்றத்திலிருந்து வெளியே வர முடியாது. பின்மாற்றத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசை இருக்குதானே? அப்படின்னா நீங்க தூசியை தள்ளி விடுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12 அதிகாரம் 1 எபிரேயருக்கு ஆக்கியோன் இப்படியாய் சொல்லுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு. பாருங்க, இது பாரமாச்சே தள்ள முடியும், இது பாவமாச்சே தள்ள முடியும். தள்ளிட்டு, அதாவது எழுந்து அதை தள்ளிவிட்டு நீங்கள் ஓடுங்கள், லக்கை நோக்கி ஓடுங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுங்கள். மற்ற இடங்களில் இருந்தெல்லாம் உங்கள் பார்வையை அகற்றிவிட்டு உங்கள் பார்வையை இயேசுவின் மேல் பதித்து எழும்புங்கள், ஓடுங்கள். காரணம், கர்த்தர் நமக்கு விடுதலை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பின்வாங்கின அந்த இடத்துல உங்க மேல படிந்த தூசிகள் எல்லாம் யாரோ ஒருவேளை அதை வாரி உங்க மேல போட்டிருக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு வாழ்க்கை இல்லாததை போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். அந்த தூசியை உதறி விடுவீர்கள் என்றால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 28 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மெலித்தா தீவில் போய் கரை ஒதுங்கின அந்த சக கைதிகளோடு அவர்கள் குளிர் காய்கின்றார்கள். பாருங்க, திடீர்னு பவுல் தன்னுடைய பங்குக்கு சில விறகுகளை வாரி நெருப்பிலே போடும் பொழுது உள்ளே இருந்த ஒரு விரியன் பாம்பு அவன் கைகளை கவ்விக்கொண்டது. நடந்தது என்ன தெரியுமா? வேதத்தில் வாசிக்கிறோம், 3 அதை விரியன் பாம்பு என்று, 4 அந்த விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்த ஊர்க்காரங்க பார்க்குறாங்க. 5 அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, பூச்சியை தீயிலே உதறி போட்டு அவனை கடித்தது ஒரு விரியன் பாம்பு. ஆனால் இந்த பவுலோ அதை ஒரு பூச்சியை போல மதித்தான், ஒரு பூச்சியாக அதை பார்த்தான். இன்னைக்கு பின்மாற்றம் வந்துருச்சுன்னு உடனே நம்முடைய பிரச்சனையெல்லாம் பெருசா தெரியும், நம் வீழ்ச்சியெல்லாம் பெருசா தெரியும், நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் பெருசா தெரியும், நம்முடைய வலிகளும் வேதனைகளும் இருக்கிறத விட 10 மடங்கு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அது ஒரு தூசி தான். உங்களால் உதற முடியும்,
உங்களால் ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். உங்களால் அவைகளிலிருந்து இன்னைக்கு வெளியே வர முடியும். உங்கள் மேலே இருக்கிற அந்த கட்டுகளை நீங்கள் அவிழ்க்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் எழும்ப வேண்டும் என்று ஆசை இருந்தால் இன்றைக்கு உதறிவிட்டு எழும்புங்க. வரது வரட்டும், என்ன பண்ணும் பார்த்துலாம். இந்த பாம்பு இது பாம்பா ஊர் ஜனங்களுக்கு கண்களுக்கு தெரியலாம், ஆனால் எனக்கு அது ஒரு பூச்சி தான்னு நெருப்பில் உதறிட்டு எழும்புங்க. தூசியை உதறிட்டு நீங்கள் எழும்புங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தூசியை உதறிட்டு எழும்பும் பொழுதுதான் அங்கே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய அனுபவத்தையும் புதிய வாழ்க்கையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு உங்கள் மேலே படிந்த தூசிகள் எல்லாம் உதறிவிட்டு எழும்புவதற்கான நேரம் வந்துருச்சு. பின்மாற்றத்திலிருந்து வெளியே வருவதற்கான நேரம் வந்துருச்சு. உங்கள் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தனியாக உட்காந்து யோசித்து பாருங்க. இதை விட 100 மடங்கு அதிகமாய் வெளியில் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. உங்கள் மேலே படிந்தது ஒரு சாதாரண தூசி தான். எனவே அந்த நம்பிக்கையோடு அந்த ஒரு விசுவாசத்தோடு எழும்புவோம். தூசியை உதறிவிட்டு எழும்புவோம். பின்மாற்றத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுவாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, பின்மாற்றத்தோடு போராடுகிற ஒவ்வொருவர் மேலும் படிந்திருக்கிற தூசி, அது ஒருவேளை அவர்கள் பார்வைக்கு பாரமாக இருக்கலாம். அது ஒருவேளை அவங்க பார்வைக்கு ஒரு பெரிய பாறாங்கல்லை போல இருக்கலாம். ஆனால் உதற சொல்கிறீங்களே, அதை உதறிவிட்டு எழும்ப ஒவ்வொருவருக்கும் தைரியத்தையும் அந்த மனப்பக்குவத்தையும் தாரும் அப்பா. ஆண்டவரே, என்னால் அந்த தூசியை உதற முடியலையேன்னு போராடுகிற பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவரே அந்த தூசியை உதறக்கூடிய கிருபைகளை உம்முடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ளட்டும். உண்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உதவி செய்யுங்க. இந்த தூசியிலிருந்து சாம்பலிலிருந்து வெளியே எழும்ப ஆண்டவரே ஜெயத்தோடு எழுந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக ஏசாயா 52 அதிகாரம் 2 வசனம். God bless you.